வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். தேவ சமூகத்திலே உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளவர்களாக, வாழ்வின் எல்லா இடங்களிலும் பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, தேவ பயத்தோடு தேவனுக்காக தீமை செய்யாமல் நன்மைகளை செய்கிறவர்களாய், சுத்த இருதயத்தோடு அவரை துதித்து ஆராதித்து சேவிக்கிற பொழுது, அவருக்குள் நடுக்கத்தோடு களி கூறுகிற பொழுது, தேவனுடைய வல்லமை அதிகாரங்கள் நம் வாழ்க்கையிலே செயல்படும். இது சத்தியமான உண்மை. தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு நீங்கள் விலகுகிற பொழுது, தேவனுடைய அவர் கரத்தில் இருக்கிற அந்த ஆளுகைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சில அதிகாரங்கள் போல அல்ல, தேவனுடைய அதிகாரம் என்பது தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது. இது ஒரு நல்ல சத்தியம். இந்த சத்தியத்தை போதிப்பதற்கு இந்த சபைகளிலே ஆட்கள் இல்லை. தெய்வத்துடைய அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தெய்வத்துடைய ஸ்தானாதிபதிகளாய் ஊழியக்காரர்கள் பூமியில வேலை செய்கிறார்கள். தேவனுடைய அதிகாரங்கள் அவரை சார்ந்து அவருக்காகவே வாழ்கிற, அவருடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிற, அவருடைய இருதயத்தின் நினைவுகளை செயல்படுத்துகிறவர்களுக்கு அவர் கருத்தில் இருக்கிற அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அவருடைய அதிகாரத்திலே செயல்படுகிறவர்களாக, அவருடைய கரத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று பூமியிலே சூழ்நிலைகளையும் ஆளுகைகளையும் மாற்றுகிறவர்களாக, சாதிக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இது தேவ சித்தம். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய சித்தங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுத்து நன்மைகளை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென்.